அண்மை செய்தி 6 ஐபிஎஸ்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஐஜியாக செந்தில்குமாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அசோக் குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக டோங்ரே பிரவீன் உமேஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்கள். 6 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட இந்த அறிவிப்புகள் அதுல இருக்கிறது. மொத்தமாக 6 அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள். இதுல செந்தில்குமாரி என்ற ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி, இவர் சாலை போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பினுடைய ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருச்சி, திருப்பத்தூர், தென்காசி மாவட்டங்களுடைய எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிதாக இதுக்கு எஸ்பிக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்னம் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக டோங்ரே பிரவீன் உமேஷ் என்ற அதிகாரி அவர் மாவட்ட கண்காணிப்பாளராக, திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஷியாமலா தேவி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தார். அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவினுடைய பிரிவு 2, அதாவது யூனிட் 2 எஸ்பியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பினுடைய எஸ்பி திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பியாக இந்த ஷியாமலா தேவி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கோவையில போக்குவரத்து துணை ஆணையராக இருந்த அசோக் குமார், இவர் தென்காசி மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 2 அதிகாரிகள் ஏஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 2 அதிகாரிகள், அவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒசூர் சப்டிவிஷனுடைய ஏஎஸ்பியாக இருந்த அக்ஷய் அனில் வாக்ரே, இவர் எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று இவர் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று லலித்குமார், இவர் நாகர்கோவில் சப்டிவிஷனுடைய ஏஎஸ்பியாக இருந்த லலித்குமார், இவர் பதவி உயர்வு அளிக்கப்பட்டு இவர் பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக டாக்டர் கே பிரபாகர் இதற்கு முன்பு இருந்தார். அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிய எஸ்பியாக லலித்குமார், அதாவது ஐபிஎஸ் ஆக உள்ளே நுழைந்து ஒரு ஏஎஸ்பி என்ற ஒரு பயிற்சியிலே அவர் இருந்தவர்கள், அவர் எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று பெரம்பலூர் மாவட்டத்திற்கு லலித்குமார் என்ற ஐபிஎஸ் அதிகாரி அவர் எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று அந்த ஒசூர் சப்டிவிஷன்ல ஏஎஸ்பியாக இருந்த அக்ஷய் அனில் வாக்ரே, இவர் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு இவர் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஷியாமலா தேவி அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பினுடைய ஒரு எஸ்பியாக சென்னையில அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோன்று தென்காசி மாவட்டத்திற்கு புதிதாக எஸ்பியை போட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்துல அங்கே காலியாக இருந்தது, அதுல மாவட்ட எஸ்பி போடாமல் இருந்தது. இதனிடையில் தான் கோவையில போக்குவரத்து துணை ஆணையராக இருந்த அசோக் குமார் அவர் தென்காசி மாவட்டத்திற்கான எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னையில மேற்கு பரகத்தினுடைய ஊழல் கண்காணிப்பு பிரிவின் எஸ்பியாக இருந்த டோங்ரே பிரவீன் உமேஷ், இவர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி காத்திருப்போர் பட்டியலில் இருந்தால் செந்தில்குமாரி என்ற ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி காத்திருப்போர் பட்டியலில் இருந்தார். அவர் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு பிரிவிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தமாக ஒரு 6 அதிகாரிகள் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு பல்வேறு அதிகாரிகள், புதிய அரசு அமைந்த பிறகு பல்வேறு அதிகாரிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்தஸ்துடைய பல அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில புதிதாக இந்த 6 ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய இடமாற்றம் தொடர்பான அந்த உத்தரவு வந்திருக்கிறது. இதுல முக்கியமாக திருச்சி, திருப்பத்தூர், தென்காசி, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எஸ்பிக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே இருந்த பொறுப்பில் இருந்த எஸ்பிக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.